வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இந்த 2024வது வருடத்தில் வரக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சனி பகவானையே எடுத்துக்குவோம். இப்போ கடந்த 2023 டிசம்பர் 20ஆம் தேதி சனி பயிற்சி வந்துச்சு. அப்போ இருந்தே உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி விலகிருச்சு. அப்போ 7.5 சனி விலகுனா அதிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணுங்கிறது விதி இருக்குது. சரிங்களா? அதனால் இனிமேல் நல்லா இருக்கும். இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னாலும் சனி பகவான் எப்பயுமே அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, விலக போகிற நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் தான் உக்கிரமாக வேலை பார்க்கும், அதிகமாக வேலை பார்க்கும், கெடுபலன்களை தரும் நிறைய. இப்போ அது நிறைய கெடுபலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது விலகி போனாலும், இப்போ விலகி போயிடுச்சு, ஆனால் விலகி போனாலும் அதனுடைய தாக்கம் ஒரு மாதம் 2 மாதம் அல்லது 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 7.5 சனி இப்போ விலகுனாலுமே அப்போ முழுமையாக நீங்கள் விடுபடலைன்னு அர்த்தம். அப்போ எப்போ தான் முழுமையாக விடுபடுவீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் முழுமையாகவே நீங்கள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வரும் 7.5 சனியிலேருந்து. அதுக்கப்புறம் அந்த 7.5 சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், கடன் பிரச்சனைகள் இருக்காது, கடன்கள் எல்லாம் அடைஞ்சிடும். அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. நிறைய குடும்பங்களில் சண்டை, நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி பிரிவு, அந்த மாதிரிலாம் ஏற்கனவே வந்துருச்சு. இனி அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ கணவன் மனைவி விலகி இருக்கவங்களுக்கு மறுபடியும் மறு திருமணம் நடக்கக்கூடிய யோகமெல்லாம் இனிமேல் கிடைக்கும். அதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும். ஆக இனிமேல் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனாலுமே இப்பயும் அந்த குழப்பம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னா அது அதனுடைய தாக்கம் இருக்குங்கிறனால தான். அதனுடைய தாக்கம் மார்ச்சுக்கு அப்புறம் விலகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை, தைரியமாக இருங்க. சரிங்களா? 4ல் ராகு இருக்குது. பொதுவாக 4ல் ராகு இருக்கக்கூடாது. 4ல் ராகு இருந்தால் தாயார் கூட பகை வரும். ஒருத்தருக்கு தாயார் கூட நல்லா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, பகை வராது. அப்படிப்பட்டவங்களுக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். அப்போ மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாற வேண்டியது சூழ்நிலை வரும். அப்படின்னா தனி குடித்தனம் போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். குடும்பங்கள் பிரியும், கூட்டு குடும்பங்களில் இருக்க முடியாது. அப்போ தனி குடித்தனமாக பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் வீடு விட்டு வீடு மாறணுன்னாலும் மாறலாம், ஊர் விட்டு ஊர் மாறணுன்னாலும் மாறலாம். 4ல் ராகு இருக்கிறது ஏதாவது சொத்துக்களை இழப்பீடு செய்யும். அப்போ நம்மக்கிட்ட ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் கையை விட்டு போகலாம். சொத்துக்கள் விற்பனை ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும், விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சிலர் ஒத்தி வாங்கி வச்சுருப்பாங்க சொத்துக்களை, அதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால் சொத்து இழப்பீடு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். 4ல் ராகு இருக்கிறது உறவினர்களையும் கொஞ்சம் பாதிக்கும். உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பகைமை ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ராகு இருக்கிற போது நன்மைகளை அவ்வளவா கொடுக்காது. ராகு 4ல் இருந்தால் வண்டி வாகனங்கள்னால விரயமாகும். வண்டி வாகனங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். சிலருக்கு ஆடு மாடு போன்ற பிராணிகள்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பிராணிகளை கூட விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நார்மலாக தான் அந்த விவசாய தொழில் இருக்கும். சரிங்களா? இப்போ சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுக்கிர பகவான் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் உடைய கிரகம்தான். அந்த சுக்கிரன் மாசி மாதம் 1ஆம் தேதி 2வது ராசிக்கு வந்துடும். சுக்கிரன் 2வது ராசியில் இருந்தால் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கணுன்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், நினச்ச காரியத்தில் ஜெயிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு கட்டடக்கலையில் இறங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு அந்த சினிமா துறை அந்த மாதிரி துறையிலெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு.
அதே சுக்கிர பகவான் வந்து மாசி மாதம் 25ஆம் தேதி வந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகும். கும்பராசியில் சுக்கிரன் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நற்பலன்களை தான் செய்யும், தீமைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. புதன் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான், ப்ளஸ் வந்து 10ஆம் அதிபதி தான். அந்த புதன் வந்து மாசி 1ஆம் தேதி 3வது ராசிக்கு போயிடுவார். அப்போ 10ஆம் அதிபதி 3வது ராசிக்கு போனாலும் உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் வந்து நல்லா தான் இருக்கும். அப்போ தொழிலில் வந்து பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த புதன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாசி 19ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் வந்து மீன ராசிக்கு போகும். அப்போ மீன ராசியில் போய் அது வந்து நீச்சமாகும். நீச்சம்னா பவர் குறையிறது. அப்போ அது திருமணஸ்தானத்துக்குடைய கிரகங்கிறனால அது பவர் குறைஞ்சிச்சின்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படும், சண்டை சச்சரவு வரும். அதனால் மாசி 19க்கு அப்புறம் ஒரு 20 நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறது நல்லது. 10ஆம் அதிபதி வேறு நீச்சமாகுது. அப்போ 10ஆம் அதிபதி நீச்சமானால் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் மாசி 19க்கு அப்புறம் ஒரு 20 நாளைக்கு வேலை பார்க்குறவங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது ராசிக்கு போகிறனால மாமன் மைத்துனர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளை அந்த புதன் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. சரி, சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்குடைய கிரகம்தான். சூரியன் வந்து 3வது ராசியில் தான் வந்து இருக்கார். 3வது ராசியில் சூரியன் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி போன்ற உடல் உபாதைகள் ஏதாவது வரும். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தைரியம், தன்னம்பிக்கை வந்து நல்லா கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வந்து நம்ம நல்லா ஜெயிக்கலாம். அந்த மாதிரியான பலன்களை வந்து உங்களுக்கு சூரியன் வந்து நல்லாவே கொடுப்பார். சரிங்களா? சரி, அடுத்து செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி வந்து தற்போது உச்சம் பெற்று தான் காணப்படுது. அப்போ பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும். பெற்ற பிள்ளைகளுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும், தொழில் சார்ந்த விருத்திகள், யோகங்கள் எல்லாமே வந்து கிடைக்கணுன்றக்கும் கிடைக்கும். பிள்ளைகள் வந்து நினச்ச காரியங்கள் வந்து நடக்கும். சரிங்களா? ஆனால் 12ஆம் அதிபதியாவோ அந்த செவ்வாய் வந்து நமக்கு பலம் பெறனால நிறைய விரைய செலவுகளும் இந்த மாதம் ஏற்படணுன்றிருக்கும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விரைய செலவுகள் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ இந்த மாதம் வரவுகள் வந்தால் கூட அந்த வரவுகளை வந்து நம்ம மிச்சம் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் வர்ற பணம் வந்து செலவாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி வலிமையாக இருக்க போது சிலருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் கூட வரும். அப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவு வரலாம், இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது மருத்துவ செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. குருவை பொறுத்தளவு உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 5வது இடத்துல தான் இருக்கார். உங்களுடைய ராசியை வேறு பார்ப்பார். ராசியை பார்க்குறதுனால மழை போல் துன்பங்கள் வந்தாலும் பனி போல் தீரணும்னு இருக்கும். அதனால் எல்லா துன்பமுமே படிப்படியாக உங்களுக்கு தீர்ந்துக்கிட்டே தான் வரும். குரு 5வது இடத்துல இருந்தால் அற்புதமாக இருக்கணுங்கிறது ஒரு விதி. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் காலத்தில் செல்வம் செழிப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பொருளாதார தட்டுப்பாடுகள் எல்லாமே விலகக்கூடிய யோகங்கள் இருக்கும். அதனால் இனி பொருளாதாரத்தில் வந்து சிரமங்கள், சிக்கல்கள் எல்லாம் வந்து இருக்காது. 4ஆம் அதிபதி பலம் பெற்று காணப்படுறதுனால தாயாருக்கு நல்லா இருக்கும், தாய் வழி உறவினர்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும், தாயாருக்கு முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கணும்னு இருக்குது. தாயாருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து வரும். தாயாருக்கு பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீரணும்னு இருக்கும். அதனால் தீரும். அப்போ இந்த மாசி மாத கிரக நிலைகளை பார்க்குற போது தனுசு ராசிக்கு எல்லா கிரகங்களுமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நண்பர்களே.